Good morning. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 6th ஸ்டாண்டர்டில் 5th யூனிட் அனிமல்ஸ் பயோடைவர்சிட்டி. விலங்கு உலகம் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ விலங்குகள் எப்படிலாம் வந்திருக்கோம் சொல்லிட்டு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. இப்போ ஸ்கூல்லேருந்து என்ன செய்கிறோம், ஒரு சின்ன ஸ்டோரி வழியாக போகலாம். அந்த ஸ்கூலில் வந்து சுற்றுப்பயணம் போகிறாங்க. சுற்றுப்பயணம் அதாவது டூர் போகிறாங்க. அப்படி டூர் போகிறப்ப வந்து ஒரு மாதிரி போகிற வழியில் வந்து இயற்கையான பகுதிகள்லாம் அவங்க செல்கிறாங்க. அப்படி செல்லும் பொழுது அவங்க வந்து குளங்கள் பார்க்குறாங்க, நீரோடைகள் பார்க்குறாங்க, அருவி, அது மட்டுமல்ல வயல்வெளி. அங்கெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான விலங்குகளை வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த விலங்குகளை பற்றி மாணவர்களுக்கு வந்து சந்தேகம் வருது. அதை பற்றி ஆசிரியர்லாம் கேட்குறாங்க, இந்த உயிரிகள் வந்து ஏன் இங்கே இருக்குது, அதாவது சில உயிரிகள் குளங்கள்ல இருக்கு, சில உயிரி வயல்வெளியில இருக்கு, சில உயிரிகள் அந்த விலங்குகள் வந்து லேண்ட்ல இருக்கு, ஃபிஷ் எல்லாம் பார்த்தா ஏன் வாட்டர்ல இருக்கு, அப்படிலாம் வந்து அவங்க டீச்சர்ஸ்ட வந்து அவங்க கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து அந்த டீச்சர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் கூட இந்த லெசன் வச்சுக்கலாம். ஓகேவா? அது மாதிரி நம்மளும் வந்துட்டு என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன விஷயம் எப்படிலாம் உயிரிகள் வந்திருக்கலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உயிரிகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா, ஒரு செல் உயிரிகள், பல செல் உயிரிகள், அதாவது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னு சொன்னாக்கா பாரமிஷியம், யூக்ளினா, அமீபா. ஸோ இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய உயிரிகள் தான் வந்து என்னது, அதாவது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னு சொன்னால் பல செல் உள்ள உயிரிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கும், ஃபஸ்ட்டு வந்து என்ன உயிரிகள் வந்திருக்குன்னு சொன்னாக்கா மீன்கள் தான் வந்திருக்கும். ஓகே, அந்த மீன்களுக்கு வந்து அடாப்டேஷன், தேவையான அடாப்டேஷன் இருந்ததுனால அது தண்ணியிலே இருந்துச்சு. ஸோ அதன் பிறகு அந்த உயிரிகள் சொன்னால் ஆம்பிஃபியானா என்னது, இருவாழ்விகள். அந்த இருவாழ்விகள் வந்து தண்ணியிலையும் வாழ முடியல, அதனால நிலத்தை நோக்கி போணுச்சு. அதனால ரெண்டு இடத்துலையும் வாழ்றதுனால, லேண்ட் அண்ட் வாட்டரில் வந்து இருக்கிறதுனால அதை வந்து என்ன செய்கிறாங்க, ஆம்பிஃபியா அல்லது இருவாழ்விகள்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரெப்பிடைல்ஸ்னால் என்னன்னு சொன்னால் ஊர்வனை. ரெப்பிடைல்ஸ்னால் என்னது, ஊர்வனை. ஏன் ஊர்வனைன்னு பேர் வந்திருக்கும், அது ஊர்ந்து போகிறதுனால ஊர்வனை. ரெப்பிடைல்ஸ்னால் என்னது, ஊர்வனை. ஸோ ஊர்வனை உனக்கு தெரியும் என்னன்னு சொன்னாக்க பாம்பு அதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்னைல், நத்தை அதெல்லாம் வந்து ஊர்ந்து செல்லக்கூடியதுனால ஊர்வனைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஊர்ந்து போகிறப்பையும் அந்த அடாப்டேஷன் வந்து தன்னை வந்து தகவமைத்து கொள்ள முடியவில்லை. ஸோ அதனால அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. அந்த நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பேர்ட்ஸ், பறவைகள்னு சொல்லுவோம். ஓகேவா? அது பேர்ட்ஸ் வந்து அந்த பேர்ட்ஸோட எக்கெல்லாம் வந்து அது வைக்கிறப்போ அதை வந்து மற்றவங்க அதை உடைச்சிடுறாங்க, இல்லை திருடுறாங்க. அந்த மாதிரி காரணத்துக்காக என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா, அந்த முட்டையை வந்து தன்னுடைய ஸ்டமக்குள்ளேயே வைக்கிறதுக்காக வந்த உயிரி தான் மேமல்ஸ். ஸோ மேமல்ஸ்னால் பாலூட்டிகள். மேமல்ஸ்னால் என்னது, பாலூட்டிகள். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம லெசனில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? யூனிசெல்லுலார்னாக்கா பாரமிஷியம், யூக்ளினா, அமீமா. மல்டி செல்லுலார்னு சொன்னாக்கா என்னது, ஃபிஷஸ், ஆம்பிபியா, ரெப்பிடைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ். ஸோ இது எல்லாமே சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஹாபிடேட்னா என்னது, வாலிடம். ஹாபிடேட்னா என்னது, வாலிடம். இப்போ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், தண்ணியில் இருக்கும். டைகர், கேமல்லாம் எங்கே இருக்கும், லேண்டில் இருக்கும். ஓகேவா? அது என்விரான்மெண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன் த எர்த் டிஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது தகுந்த மாதிரி வாழ்ந்துக்குது. சரிங்களா? அதுதான் பயோடைவர்சிட்டி. அதுதான் என்னது, பயோடைவர்சிட்டின்னு சொல்லலாம். அதோட ஹாபிடேட், அதாவது ஒரு இடத்துலேருந்து தண்ணியிலன்னா மீன் வந்து தண்ணியில் தான் வாழும். அதை விட்டுட்டு அதை கொண்டு நிலத்தில் வச்சாங்க அது இறந்து போகும். அது மாதிரி நிலத்தில் இருக்க அனிமல்ஸை கொண்டு போய் நீரில் வைக்கிறப்போ அது இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஆர் ஸ்மால், யூஸ்வலி மைக்ராஸ்கோபிக். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ராஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். கெனாட் பி சீன் வித் நேக்கட் ஐ. வெறும் கண்ணால் வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம அந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பார்க்க முடியாது. தேர் ஆர் அக்வாட்டிக், அதாவது வந்து இது எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா இது எல்லாமே நீரில் இருக்கும். சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் ஆஃப் ஆல் அனிமல்ஸு. இது நம்ம ரொம்ப ஸ்ட்ரக்சர் பார்த்தாக்கா சிம்பிளாக இருக்கும். இதோட வந்து ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் ப்ரெசன்ட் இன் த பாடி. அதாவது அதோட உடம்போட உள்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறையா வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து மாற்றங்கள்லாம் இருக்கும் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா வச்சுக்கலாம்.
அமீபா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். It does not all activities like digestion, locomotion, respiration, reproduction. அதாவது டைஜஷனா தெரியும் உனக்கு, உணவு செரித்தல். லோகோமோஷனா இடப்பெயர்ச்சி, ரெஸ்பிரேஷன்னா சுவாசித்தல், ரீப்ரொடக்ஷனா எனது இனப்பெருக்கம். ஸோ எல்லாமே வந்து அது கண்ணுக்கே தெரியாத மிகச்சிறிய ஒரு உயிரி. அதை வந்து தன்னை வந்து என்னது சுற்றி ஒரு போலிக் ஆட்கள், அதாவது சூடம் பொடியான்னு சொல்லுவோம், அந்த போலிக் ஆட்களை உருவாக்கிட்டு அதுலேருந்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிக்கும். என்னென்ன பண்ணிக்கும்? டைஜஸ்டிவ் பண்ணிக்கும், லோகோமோஷன் பண்ணிக்கும், ரெஸ்பிரேஷன் பண்ணிக்கும், ரீப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாமே பண்ணிக்கும். அதாவது செரித்தல், இடம்பெயர்தல், சுவாசித்தல், இனப்பெருக்கம் செய்தல். இதெல்லாம் எதன் வழியாக செய்கிறது? சூடப்பொடியா. அதுக்கிட்ட என்ன இருக்குது? தே ஹாவ் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு சூடப்பொடியா. அது வந்து அதோட கால்லாம் கிடையாது, அது ஃபால்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து என்னது? ஃபால்ஸ் ஃபுட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் த லோகோமோஷன். அது வந்து என்னது? தன்னோட இடப்பெயர்ச்சிக்காக அதை பயன்படுத்திக்கிறது. ஓகே, அடுத்து வந்து பாரமிசியம் சொல்லலாம். பாரமிசியா இஸ் ஆல்சோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் விச் லைஸ் இன் வாட்டர். இது எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா வாட்டரில் இருக்குது. எப்படி மூவ் ஆகுது? அண்ட் மூவ் வித் த ஹெல்ப் ஆஃப் சீலியா, சீலியட்டான்னு சொல்லுவோம். ஓகே, பாரமிசியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சுற்றி குட்டி குட்டியாக ஒரு குறு இலைகள்னு சொல்லுவோம். அந்த குறு இலைகள் வழியாக அது என்ன செய்யுது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது யூக்ளினா. யூக்ளினா இஸ் ஏ யூனிசெல்லுலார் அனிமல் விச் மூவ்ஸ் வித் ஏ ஃப்ளாஜெல்லம். ஓகே, இது எதனால் மூவ் ஆகுதுன்னு சொன்னாக்கா அதில் எங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னு தெரியும், ஒரு நீலிலை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் ஃப்ளாஜெல்லா. அதுக்கு பேர் ஃப்ளாஜெல்லா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது, இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், அமீபா பார்த்தோம், பாரமிசியா பார்த்தோம், ஈக்ளினா பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். Multicellular organ, majority of organisms we see around us, including animals or multicellular animals. In such organism differ functions. Okay, அதாவது பார்த்தீங்கன்னா அதில் வேறுபட்ட நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது சொல்லலாம். இப்போ வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. யூனிசெல்லுலார்னா என்ன, மல்டி செல்லுலார்னா என்னன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா இதில் சிங்கிள் செல்லால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அதே மல்டி செல்லுலாரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் வந்து மேடப் ஆஃப் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மெனி செல்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும்? மெனி செல்ஸ் இருக்கும். ஓகே, இதில் வந்து இந்த அதாவது சிங்கிள் செல் ஆஃப் த ஆர்கானிசம் கேன் பர்ஃபார்ம் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லை வச்சுட்டு எல்லாமே அது அந்த லைஃப் சைக்கிளே ஃபார்ம் பண்ணிக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா செல் டிவிஷன் இருக்கும். செல் டிவிஷன்லாம் இருக்கும். அதன் வழியாக தான் எல்லாமே நடக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இது மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பார்க்க முடியும். ஆனால் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் நேக்கட், அதாவது வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் லாக் டிஷ்யூஸ், ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ்னால் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். தெர் ஆர் மோஸ்ட்லி த ஆர்கன் சைஸ். இதில் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எல்லாமே டிஷ்யூஸு, மசில்ஸு எல்லாமே நல்லா பெருசாக தெரியும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். இதில் வந்து அமீபா, பாரமிசியா, யூக்ளினான்னு சொல்லலாம். இதில் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஒரு செல் உயிரி. பல செல் உயிரில் எர்த்வார்ம், ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, லிசார்டு, ஹியூமன் பீயிங் இதெல்லாம் பல செல் உயிரிகள். இதெல்லாம் வந்து என்னது? பல செல் உயிரிகள். ஓகே, அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஆம்பிஃபியா, ரெப்டில்ஸ், மேமல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தன்னுடைய வாழ தகுந்த இடம் தான் அடாப்டேஷன் சொல்லுவோம். தகவமைப்பு, அந்த தகவமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வாழுது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அனிமல்ஸ் வெரி இன் சைஸ், ஷேப் அண்ட் பிஹேவியர். அது இருக்கிற அதோட சைஸு, ஷேப்பு, பிஹேவியர் இதை பொறுத்து இருக்கிற இடமானது மாறுபடுகிறது. The living thing can survive in particular habit. Its body is adapted to the condition of the habitat. அதாவது அதோட பாடி வந்து என்ன செய்யுது? அடாப்ட் பண்ணிக்குது. எங்கே எப்படி சர்வை பண்ணுது? ஒரு பர்டிகுலர் பகுதியில் தான் அதை தன்னை வாழ தகுதியுடையதா சில இடத்த செலக்ட் பண்ணிக்குது. அது ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தில் சில பிளான்ஸ் இருக்கும். சில பிளான்ஸ் வந்து என்ன இருக்கும்? நல்லா டெசர்ட் அதாவது பாலைவனம் அங்கேயும் இருக்கும். அதாவது பேரிச்சம்பழம்லாம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி என்ன செஞ்சுது? எங்கே வாழ முடிகிறதோ அங்கே தான் வந்து பிளான்டாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் வாழும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு பார்க்கலாம். ஃபிஷ்ஷு வந்து எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மரைன் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்னால் என்னது? நன்னீர். மரைன் வாட்டர்னால் என்னது? கடல் நீர். ஸோ ரெண்டு இடத்துலையும் அதை அடாப்டேஷன் பண்ணிக்கும். இதை வந்து என்னது? ஜீன் இன் த ஃபிஷ் ஃபார் த அக்வாட்டிக் லைஃப்.
இது வந்து நம்ம விலங்குனாலே பார்க்கலாம். இது வந்து தண்ணியில் வாழக்கூடியது. அக்வாட்டிக்னா என்னது? ஃபிஷ் வந்து அக்வாட்டிக் லைஃப்னா தண்ணியில் வாழக்கூடிய ஒரு உயிரின்னு சொல்லலாம். இந்த ஃபிஷ்ஷோடு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரக்சரை டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டு, ட்ரங்கு, டைல், அதாவது தலை, உடல், வால் அப்படி வந்து அதை டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆர்கன்ஸ்லாம் இருக்குது. அது பேர் கில்ஸ்னு பேர். கில்ஸ்னால் செவுள்கள். அதன் வழியாக தான் அது ரெஸ்பிரேஷன் சுவாசமானது நடைபெறுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷஸ் ஹாவ் த ஸ்கேல்ஸால் வந்து கவர் ஆகிருக்கும். வந்து ஸ்விம் பண்ணதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னாக்கா ஃபின்ஸ்னால் அந்த துடுப்புகள். ஃபின்னுனா என்னது? துடுப்புகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த டெயில் இருக்குல்ல, அது எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாக்கா டைரெக்ஷன், சேஞ்ச் த டைரெக்ஷன். இப்போ போயிட்டே இருக்குது, இன்னொரு டைரெக்ஷனுக்கு மாறப்போ என்ன செய்யுது? அப்போ வந்து அந்த டெயில் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்து லிசார்ட் பார்த்தாக்கா லிசார்ட் ஆர் ஸ்கேலி ஸ்கின்டு ரெப்டைல்ஸ் ஆர் யூஸ்வலி distinguished from the snakes by the position of legs. இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப வந்து ஸ்கேலி வந்து ஸ்கின்டு ரெப்டைல்ஸ். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா there are mostly inhabited warm region, அதாவது வந்து ரொம்ப வந்து வார்மாக இருக்குல்ல அந்த இடத்த வாழக்கூடியது. Some lizards have the capacity to rotate the head around the head joint. அது சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து திரும்பி திரும்பி பார்த்துக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். யாருக்கு? ரெப்பிட்டல்ஸ்னால் ஊர்வனை. ரெப்பிட்டல்ஸ்னால் என்னது? ஊர்வனை. அதில் ஊர்வனையில் லிசார்ட் சொல்லலாம். இந்த லிசார்ட்ஸ் வந்து பள்ளி. இது வந்து என்ன செய்யும்? என்னத்தை இன்டேக் பண்ணிக்கும்? அதாவது சாப்பாடாக எதை எடுத்துக்குன்னு சொன்னாக்கா இன்செக்ட் லைக் மஸ்கிட்டோ, காக்ரோச் இதெல்லாம் வந்து என்ன செய்யும்? ஃபுட்டாக வந்து அது எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே, ஊர்வனம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து ஊர்ந்து செல்லக்கூடியதாக இருக்குது. அதற்கு ஏற்றாவரை தலை, கால் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. அது சுற்றி பார்ப்பதற்கு அது தலை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் லிசார்ட்ஸ், பள்ளி பார்க்கலாம், பள்ளி சொல்லலாம். அப்புறம் வந்து என்ன சொல்லலாம்? பாம்பு, ஸ்னைல் இது எல்லாமே சொல்லலாம். அது என்னெல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தாக்கா மஸ்கிட்டோஸ், காக்ரோச், அப்புறம் இது இன்செக்ட் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய தன்மையுடையது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது பேர்ட்ஸு. ஸோ பேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா அது பாடி ஃபுல்லாக ஃபெதர்ஸ்னால் இறகுகளால் மூடப்பட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுக்கு வந்து மவுத் வந்து கூர்மையான ஒரு பகுதி இருக்கும், அது பீக்குன்னு சொல்லுவோம். இது ப்ரீத்திங் பார்த்தீங்கன்னு சொன்னால் லங்ஸ், நுரையீரல் வழியாக சுவாசமானது நடைபெறுகிறது. இது பார்த்தீங்கன்னா they have a pair of wings that modified four limb வந்து மாடிஃபைட் பண்ணதா என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தாக்கா விங்ஸாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து லைட் போன்ஸ் இருக்கும். இந்த போன்ஸில் என்ன இருக்குன்னு சொன்னாக்கா ஏர் ஷாக் போன்ஸ்னு சொல்லலாம். காற்றால் நிரப்பப்பட்ட எலும்புகள்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனால தான் இந்த பேர்ட்ஸ் வந்து ரொம்ப பறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த டெயில் வந்து பேர்ட்ஸ் வந்து ஹெல்ப் டு த கண்ட்ரோல் த டைரெக்ஷன் ஆஃப் த மூமெண்ட்டு. நம்ம வந்து ஃபிஷ்ஷு பார்க்குறப்பையும் டெயில் என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம், அதோட டைரெக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. என்ன டைரெக்ஷனுக்கு திரும்பணுன்னாலும் அது டெயில் தான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும்னு ஃபிஷ்ஷில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் பேர்ட்லேயும் அதோட வால்பகுதியானது டைரெக்ஷனை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜஸ்ட் மசில்ஸ் வித் ஹெல்ப் த வித் ஸ்டாண்ட் ப்ரெஷர் ஏர் இதுக்கெல்லாம் வந்து இதுலேயும் வந்து நல்ல மசில்ஸ்லாம் இருக்கும். அது வந்து அது நிற்கிறதுக்கு பறக்கிறதுக்கு இங்கே எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லை, அட் எ டைம் பேர்ட் கேன் சி ஒன் ஆப்ஜெக்ட் வித் ஒன் ஐ அண்ட் அனதர் ஆப்ஜெக்ட் அனதர் ஐ. ஓகே, ரெண்டு கண்ணாலையும் ரெண்டு பொருளையும் பார்க்குற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா பேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது பறக்கக்கூடியது. அது போன் வந்து காற்றால் நிரப்பப்பட்டு இருக்கும். அது டைரெக்ஷன் மூவ் பண்ணுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னாக்கா அதோடைய டெயில் பகுதி ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி பேர்ட்ஸில் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமல் வந்து என்னது? மேமல்ஸ். ஸோ வந்து மேமல்ஸ்னால் இந்த பாலூட்டி. ஸோ ஓகே, கேமல் எங்கே இருக்கும்? கேமல் எங்கே இருக்கும்? லைவ் இன் ஹாட் டெசர்ட். ஓகே, இது வந்து பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரின்னு சொல்லலாம். இது வந்து அந்த பிளேஸில் வந்து சர்வை பண்ணுற அளவுக்கு அதோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அடாப்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? இந்த கேமல் ஹாஸ் லாங் லெக் வித் த ஹெல்ப் டு கீப் இட் இஸ் பாடி அவே ஃப்ரம் த ஹாட் சாண்ட் இன் டெசர்ட்.
அந்த கேமலுக்கு ஏன் கால் அவ்வளோ பெருசு இருக்குது தெரியுமா? அதில் வந்து அந்த கால் அவ்வளோ பெருசு இருந்தால் தான் அந்த டெசர்ட்டில் அந்த சாண்டில் உள்ள ஹீட் வந்து அது பாடிக்கு வந்து ஈஸியாக போகாத இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா அதுக்கு லாங் லெக் வந்து கடவுள் படைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து ட்ரிங்க் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இது வந்து நிறையா எப்போ தண்ணி கிடைக்குதோ அப்போலாம் வந்து என்ன செய்யும், தண்ணி நிறைய குடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். கேமல் பாடி இஸ் அடாப்டட் சேவ் வாட்டர் அண்ட் ட்ரை டெசர்ட் ஃபாலோஸ் த கேமல் பாஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின். என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ணியை நிறையா குடிச்சு வச்சுக்கும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வந்து யூரின் தான் வந்து இது பாஸ் பண்ணும். ஏன்னா யூரின் அப்புறம் வந்து ஸ்வெட்டு இது ரெண்டுமே நிறையா இருந்துச்சுன்னா தண்ணி நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த உயிருக்கு. அதனால் கேமலுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்க, ஸ்வெட்டு வேர்வையும் வராது, சிறுநீர் அதாவது யூரினும் கம்மியாக தான் போகும். அதனால் அது தண்ணி வந்து எப்போயாவது கிடைக்கிறப்ப தான் குடிக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தது அனிமல்ஸ் பயோடைவர்சிட்டி. அதில் பார்த்தா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் 2 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னு சொன்னால் பாரமிசியம், யூக்ளினா, அமீபா இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இது எல்லாம் ஒரு செல் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உயிரி. அந்த ஒரு செல் வழியாக அதுக்கு தேவையான ரெஸ்பிரேஷன், டைஜஷன், ரீப்ரொடக்ஷன், ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே பண்ணக்கூடியது. மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னாக்கா அதில் செல் டிவிஷன் இருக்கும், தனித்தனியாக எல்லா ஆர்கானுமே இருக்கும். ஸோ அதன் வழியாக அங்கே வந்து சுவாசம், லோகோமோஷன் இடப்பெயர்ச்சி, ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம், இது எல்லாமே வந்து மல்டி செல்லுலார் அனிமல்ஸில் வந்து நடக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் அனிமல்ஸை எப்படி வந்து டிவைட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு விஷஸ் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு மீன்கள், இருவாழ்வி, ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள், அதாவது ஃபிஷ்ஷஸ், அம்பிஃபியா, ரெப்டில்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்கின்றது. ஓகே, தேங்க்யூ.